வணக்கம் போல. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த EVKS இளங்கோவன். இவர் கடந்த மாதம் உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அதாவது போட்டியிடுவதற்காக திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் திமுகவை சேர்ந்த VC சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் சீதாலட்சுமி இந்த இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில இன்று வேட்புமனு தாக்கலுடைய வாபஸ் பெறக்கூடிய நாளாக இருந்தது. இந்த நிலையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தற்போது வரை இன்றைய வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரை நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் சுயேட்சையாக போட்டியிட்டிருந்தார். அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய நாளில் முதல் ஆளாக அந்த செந்தில்குமார் என்பவர் அந்த வேட்புமனுவை வாபஸ் பெற்றிருந்தார். அதே போல இப்ப தற்போது வரை 8 பேர் இந்த வேட்புமனு வாபஸ் பெற்றிருக்காங்க. இந்த நிலையில் மொத்தம் 58 பேரில் இருந்து தற்போது 47 பேர் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக களத்தில் உள்ளனர். இதுல முக்கியமா கருதக்கூடியது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னமானது மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த மற்ற வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து வேட்பாளர்கள் தங்களது பிரச்சாரங்களில் ஈடுபடுவார்கள் என தெரிய வருகிறது. பானு.